ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் செம பொலிட்டிக்கல் சட்டையர்னே சொல்லலாம். சமீப காலமா தமிழ்நாட்டு அரசியலும் சரி சினிமாவும் சரி எப்படி பின்னு பிணைஞ்சிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது அப்படியே ஒரு ஸ்போக் காமெடியா வந்திருக்கிற படம் தான் TN 2026. அந்த படம் தான் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதையோட ஒன்லைன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அண்ணா நகர்ல குல்கந்து வித்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் திடீர்னு சினிமாக்குள்ள வரான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டார் ஆகுறான். அங்கேயும் நிக்காம அரசியல்ல வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இவ்வளவுதான் சிம்பிளான கதை. தம்பி ராமையாவோட மகனான உமாபதி ராமையா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தம்பி ராமையாவே இதுல ஒரு முக்கியமான ஜமீன்தார் கேரக்டரும் பண்ணியிருக்காரு. நட்டி ஹீரோவா பண்ணியிருக்காரு. கதை 1980 நடக்குது. குல்கன் குமாருங்கிற கேரக்டர்ல நட்டி நடிச்சிருக்காரு. இவருக்கு சரியா தமிழ் பேச கூட தெரியாது. இந்தி கலந்த ஒரு தப்பான ஒரு தமிழை பேசிட்டு அண்ணா நகர்ல குல்கந்து வச்சுட்டு வராரு. அப்போ நடக்கிற சில சம்பவத்தால அவருக்கு சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. படத்தோட முதல் பாதியில வர ஷூட்டிங் ஸ்பாட் காட்சிகள் எல்லாமே வேற லெவல் சிரிப்புன்னே சொல்லலாம். சினிமாக்குள்ள சினிமாங்கிற ஃபார்முலா இதுல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்ததா தம்பி ராமையா என்ட்ரி ஆகுறாரு. ஒரு ஜமீன்தாரா எம்ஜிஆரோட தீவிரமான ரசிகரா வராரு. நட்டி மேல இவருக்கு ஒரு தனி பாசம் உண்டாகுது. நட்டி சினிமால ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு முக்கியமான ஒரு தூணாவும் நிக்கிறாரு. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ஒரு மாஸ் ஹீரோவா ஆகலாம் அப்படிங்கறத ரொம்ப கலகலப்பாவே சொல்லியிருக்காங்க. அதுவும் பொள்ளாச்சியில நடக்கிற அந்த படப்பிடிப்பு காட்சிகள்ல வர அந்த டயலாக், டான்ஸ், பாடி லாங்குவேஜ்னு கிடைச்ச இடத்துல நட்டி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறிப்பா ஹீரோயினா வர சாந்தினி, நட்டியோட மனைவியா வர ஷெரிட்டா ரவுரியான காட்சிகள் ரொம்ப யதார்த்தமாவே இருக்கு. அமைதியான பரதநாட்டிய டான்சரா வர ஷெரிட்டா அதுக்கப்புறம் நட்டி வாழ்க்கையில தாண்டவம் ஆடுறது செம ட்விஸ்ட்னே சொல்லலாம். ரெண்டாம் பாதியில படம் அரசியலுக்குள்ள நுழையுது. சினிமால பெரிய ஸ்டார் ஆனதுமே அடுத்த கட்டமா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நட்டி பிளான் பண்றாரு. இங்கதான் படம் கொஞ்சம் காமெடி ட்ராக்ல இருந்து சீரியஸான ட்ராக்குக்கு மாறுது. தம்பி ராமையா நட்டிக்கு ஒரு வலது கை மாதிரி இருந்துட்டு அரசியல்ல பொதுச் செயலர் ஆக்கி இன்னும் சில பரிமாணங்களை அவர் வளர்த்து விட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ற அரசியல் நையாண்டிகள் படத்தோட பிளஸ்னே சொல்லலாம். ஆனா ரெண்டாம் பாதியில ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. என்ன அப்படின்னா முதல் பாதியில இருக்கிற அந்த வேகம் ரெண்டாம் பாதியில ரொம்பவே கம்மியா இருக்கு. நட்டி கேரக்டர்ல கொஞ்சம் உற்சாகம் கம்மியாவே இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு சீரியஸான அரசியல் ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப உம்முன்னு நடிச்ச மாதிரிதான் இருக்கு. ஆனா ரெடின் கிங்ஸ்லி வரதின் காமெடியாவே இருக்கு. இடைவேளைக்கு அப்புறம் வர சில காட்சிகள் சில இடங்கள்ல லாஜிக் மீறல்கள் இருந்தாலுமே அடுத்து வர நகைச்சுவை காட்சிகள் ஓரளவுக்கு போரிங் இல்லாம கொண்டு போகுது. இந்த படத்துல நிஜ வாழ்க்கை சம்பவங்கள்ல அப்படியே பிரதிபலிச்ச மாதிரியும் சில சீன்கள் வச்சிருக்காங்க. படத்தோட டைட்டில் கார்டுல இருந்து அது ஆரம்பிக்குது. விஜயோட அரசியல் என்ட்ரி, வருமான வரித்துறையோட ரெய்டு, அதுக்கப்புறம் ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகாம தடுக்கிறதுன்னு நிஜ வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சீன்ல முதலமைச்சர் வர்றதுக்காக கார் நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோ கார்ல இருந்து இறங்கி ரோட்ல நடந்து போவாரு. படையப்ப படம் வந்த டைம்ல ரஜினிகாந்த் செஞ்ச இந்த ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துற மாதிரி வச்சிருக்காங்க. அதே போல சீமான் உட்பட பல அரசியல் தலைவர்களோட சாயல் இருக்கிற மாதிரி கேரக்டர்களும் அங்கங்க வந்துட்டு போகுது. இது அவராச்சு அப்படின்னு நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. இதுதான் தம்பி ராமையாவோட புத்திசாலித்தனே சொல்லலாம். ஆளுங்கட்சியோட மோதல், எதிர்கட்சிகளோட நெருக்கடி அப்படின்னு கிளைமேக்ஸ் நோக்கி படம் நகருது. கிளைமேக்ஸ்ல குல்கன் குமார் தமிழ்நாட்டை ஆண்டாரா இல்லையா அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளாவே முடிச்சுட்டாங்க. ரெண்டாம் பதியில இருந்த அந்த சீரியஸான டோனை கொஞ்சம் குறைச்சி இன்னும் கொஞ்சம் காமெடி சேர்த்து இருந்தா படம் இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கும். தம்பி ராமையா காமெடி ஒரு பக்கம், சீரியஸான நடிப்பு ஒரு பக்கம்னு சதவீதத்துல நடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல இருந்த ரெண்டு முக்கியமான கிங் மேக்கரை இவர் கதாபாத்திரம் நினைவுபடுத்துற மாதிரி சுவாரஸ்யமா எழுதப்பட்டிருக்கு. சினிமால இருந்து அரசியலுக்கு வர யாரையும் நாங்க குறிப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க யாரையாவது கிண்டல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ரியல் லைஃப்ல எப்படி த்ரிஷாவோட பெயர் சர்ச்சையா பேசப்படுதோ அதே மாதிரி படத்துலயும் ஹீரோயினோட பேரு அவங்க மீடியால அதிக பேசப்படுற மாதிரியும் காட்சிகள் வச்சிருக்காங்க. இது தற்செயலா இல்ல திட்டமிட்ட செயலா அப்படிங்கறதும் தெரியல. இந்த படத்துல வர சம்பவமும் பெயரும் யாரையும் குறிப்பிடல அப்படின்னு ஆரம்பத்துல டைட்டில் கார்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த டைட்டில் கார்டுக்கும் படத்துல வர காட்சிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாம இருக்கிறது தான் படத்தோட மிகப்பெரிய நையாண்டினே சொல்லலாம். நட்டியோட நடிப்பு, தம்பி ராமையாவோட கலகலப்பான வசனம், சினிமா அரசியல் நையாண்டி, பிஜி முத்தையாவோட ஒளிப்பதிவு படத்தோட பிளஸ்னு சொல்லலாம். ரெண்டாம் பாதி ஸ்லோவா போறதும் கிளைமேக்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிறதும் படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். உமாபதிக்கு இயக்குனரா இது ஒரு நல்ல ஆரம்பம்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல TN 2026 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நகைச்சுவைக்காகவும் அரசியல் சூப் காமெடி ரசிக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.